மகிந்தன் தன் காரை விட்டு இறங்கி வீட்டினுள் நுழையும் போதே வீட்டில் நிறைய ஆட்கள் இருப்பதை கவனித்தான். அவன் உள்ளே நுழைந்தவுடன் மகிந்தனின் அம்மா சுபத்ரா, வா மகிந்த், ஐஸ்வர்யாவின் வீட்டிலிருந்து கல்யாணத்திற்கு பத்திரிகை அடிக்கவும் மற்ற கல்யாண ஏற்பாட்டை பற்றியும் பேச வந்திருக்கிறார்கள். உனக்கு ஃபோன் பேசி சீக்கிரம் வர சொல்லலாம் என்று பார்த்தால் உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. எதுவும் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தாயா என்று கேட்டாள். அவனுக்கு வீட்டிற்கு வருமுன் கவிலையாவுடன் காரில் வந்த மனநிலை வீட்டின் சூழலில் மலை ஏறுவது போல் தெரியவும் அவன் அம்மாவிற்கு ஆம் என்ற பதிலை கூறியவன் எல்லோரையும் பார்த்து பொதுவாக ஹாய் சொல்லிவிட்டு, ஐ ஆம் சாரி, நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து விடுகிறேன். அதுவரை மாம் டாடியிடம் மற்றும் மற்ற விஷயங்களை பேசிக்கொண்டு இருங்கள் என்று கூறியவன் தன் ரூமிற்கு சென்றான். தன் அறைக்குள் வந்தவன் உடைகூட மாற்றாமல் தனது பெட்டில் படுத்து கொண்டான். அவனுக்கு தெரியும், எப்படியும் மீடியாவில் இவர்களின் கல்யாண ஏற்பாடுகளை மோப்பம் பிடித்து கதை பரப்புவார்கள் என்று. அவ்வாறு அவர்கள் செய்வதற்குள் கவிலையாவை தான் மற்றவர்களின் கவனத்தில் இருந்து மறைத்து முழுவதும் தன் பொறுப்பில் தன் கண் பார்வையில் அவளை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்தான். உடனே கதிரை தொடர்பு கொண்டு அன்று இரவு 10 மணிக்கு மேல் தாங்கள் சந்திக்கும் ரெசார்ட்டுக்கு வர சொல்லி மெசேஜ் அனுப்பினான். பின் சலிப்புடன் கீழே போவதற்கு தயாராக ஆரம்பித்தான். அதற்குள் அவன் அறைக்கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு யார் என்று கேள்வியுடன் கதவை திறந்தவன் அங்கே ஐஸ்வர்யா நின்று கொண்டு இருந்தாள். கதவை முழுவதும் திறக்காமல் வாசலை மறைத்தது போல் நின்று கொண்டு, இப்போ எதற்கு என் ரூமிற்கு வந்தாய் என்று சிடுசிடித்தான். உங்கள் அம்மாதான் என்னை போய் உங்களுடன் பேசிக்கொண்டு இருக்கச் சொன்னார்கள் என்றவள் அவனை தொட்டு வழியை விட்டு அகற்ற எண்ணி தன் கையை கொண்டு செல்லவும் அவள் கை தன் மீது படுவதை விரும்பாத மகிந்தன் அன்னிச்சை செயல்போல் பின்னால் நகர்ந்தான். அப்பொழுது கிடைத்த இடைவெளியில் அவன் அறைக்குள் நுழைந்தாள் ஐஸ்வர்யா. அவளுக்கு மகிந்தனின் வீட்டை பார்த்து எப்பொழுதும் ஒரு பிரமிப்பு இருக்கும். இதற்கு முன் சம்பந்தவழி உறவு என்ற முறையில் விசேஷத்தில் கலந்து கொள்ள வரும்பொழுது அவ்வீட்டின் பிரம்மாண்டத்தையும் அழகையும் செல்வ செழிப்பையும் கண்டு பொறாமையாக இருக்கும். ஆனால் மதுரா நெருங்கிய சொந்தங்களையும் வீட்டின் கீழ்த்தளத்தில் மட்டுமே இருக்கும்படி பார்த்து கொள்வாள். இதுவரை அவள் மேல்தளத்தில் உள்ள மகிந்தனின் ரூம் அருகில் கூட வந்ததில்லை. மகிந்தனின் அறையில் அழகையும் அளவையும் செல்வ செழிப்பையும் பறைசாற்றும் விதத்தில் இருந்த பொருட்களும் அவை வைக்கப்பட்டிருந்த நேர்த்தியும் சுத்தமும் பார்த்தவள் பிரமித்தாள். இனி அந்த அறை தனக்கு சொந்தம் என்ற மனப்பான்மை அவளுக்கு வந்தது. அவள் அங்கு இருந்த படுக்கையை நோக்கி சென்றவள் கட்டிலில் போய் தொப்பென விழுந்து புரண்டு படுத்தவள் தன் மொபைலில் அக்கட்டிலில் படுத்தபடி செல்ஃபி எடுத்து கொண்டாள். அவள் உடுத்தியிருந்த டாப் கழுத்தின் இறக்கம் அபாயகரமாக இருந்தது. புரண்டு படுத்ததால் தொப்பிலின் மேல் டாப் சுருண்டு இருந்தது. அவள் அங்கங்கள் பளிச்சிட தன் கட்டிலில் படுத்திருப்பதை பார்க்க முடியாமல் வேறுபுறம் பார்த்தபடி, என்னுடைய கட்டிலில் மற்றவர்கள் அமருவதை கூட நான் விரும்ப மாட்டேன். நீ எப்படி என் கட்டிலில் படுக்கலாம்? முதலில் இங்கிருந்து வெளியே போ. நான் கதவை பூட்டிவிட்டு கீழே போக கிளம்பணும் என்று முகத்தை கடுமையாக்கி கொண்டு வார்த்தைகளை கொட்டினான். அதற்கெல்லாம் அசைபவளாக இல்லை ஐஸ்வர்யா. என்ன மகி, இனிமேல் இது நம்முடைய ரூம் ஆகப்போகுது, இது நம் பெட் ஆகப்போகுது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு கிளம்புங்கள், நான் பாட்டுக்க படுத்து சிறிது ரெஸ்ட் எடுத்துக்கொள்கிறேன் என்று கொஞ்சி பேசினான். கடுப்புடன் தன் அம்மாவை ஃபோனில் அழைத்தான். தன் மகன் ஃபோனில் தன்னை அழைத்ததுமே சுபத்ராவிற்கு படபடப்பு கூடிவிட்டது. அவனுடைய ரூமிற்குள் யார் வருவதையும் அவன் விரும்ப மாட்டான். யாராக இருந்தாலும் கீழே இருந்து பேசி அனுப்பிவிடுவான். இப்பொழுது ஆட்கள் இருக்கும்போது ஏதாவது கோபத்தில் சத்தம் போட்டு விடுவானோ என்ற பயம் வந்தது சுபத்திராவிற்கு. அவள் ஐஸ்வர்யாவை மேலே மகிந்தனின் ரூமிற்கு போவதை தடுக்கத்தான் பார்த்தாள். ஆனால் ஐஸ்வர்யாவின் அம்மா கல்யாணமாக போகும் சின்ன சிறுசுகள் ஏதாவது தனியாக பேச நினைப்பார்கள் சுபத்ரா, நாமும் அவர்களின் வயதை கடந்துதானே வந்திருக்கிறோம் என்றவள், உனக்கு ஐஸ்வர்யா மகிந்தனுடன் அவன் ரூமில் பேசுவதற்கு ஆட்சேபனை இருக்காது என்றுதான் நினைக்கிறேன் என்று சிரித்தபடி கூறினார். மற்றவர்களின் முன் அவ்வாறு கேட்கவும் சுபத்ராவும், இல்லை, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நீ போய் மகிந்தனோடு பேசிக்கொண்டிரு ஐஸ்வர்யா என்று கூறிவிட்டான். ஆனால் தற்பொழுது மகிந்தன் அழைப்பதை பார்த்தவள் தயக்கத்துடன் எடுத்து பேசினார். தன் அம்மா ஃபோனை நேரம் கழித்து எடுத்த கோபத்தையும் சேர்த்து தன் அம்மாவிடம், மாம், இன்னும் ஒரு நிமிடத்தில் இந்த ஐஸ்வர்யா என் ரூமை விட்டு வெளியே போகணும், இல்லாவிட்டால் நான் செய்ய போகும் செயலுக்கு
எல்லோரும் வருத்தப்படும்படி ஆகிவிடும் என்று கர்ச்சித்துவிட்டு போனை வைத்தான். அவள் அம்மா மாடிக்கு வரும் வரை கூட பொறுமை இல்லாதவாறு அவனின் பெட்டில் படுத்து இருந்த காட்சியை காண பிடிக்காமல் அவன் கையில் கிடைத்த கண்ணாடி பூச்செடியை தூக்கி போட போகும்போது அறைக்குள் வந்த சுபத்ரா அவனின் கையில் உள்ள பூச்செடியை கையில் வாங்கியவள் ஐஸ்வர்யாவை பார்த்தாள். அவள் தங்கள் இருவரையும் வேடிக்கை பார்த்தபடி இன்னும் தன்னை சரிப்படுத்தாதவாறு படுத்திருந்த விதத்தை பார்த்தவள் புருவங்கள் யோசனையுடன் சுருங்கியது. ஐஸ்வர்யாவிடம், மாமா என்னுடன் உனக்கு நான் கல்யாணத்துக்கு போட வாங்கிய டைமண்ட் நெக்லஸ் காட்டுகிறேன் என்று கூறினாள் சுபத்ரா. அவள் கூறிய டைமண்ட் நெக்லஸ் என்ற வார்த்தை ஐஸ்வர்யாவை மறுப்பு இல்லாமல் எழுந்து அவள் பின்னால் போக வைத்தது. அவள் அறையை விட்டு போன பின்பு மகிந்தனுக்கு ஆத்திரம் போகவில்லை. இந்த ஐஸ்வர்யாவை என்ன செய்தால் அடங்குவாள் என்று யோசிக்க ஆரம்பித்தான். பின் ஒரு முடிவுடன் அவன் குளித்து உடைமாற்றி கீழே வந்தான். அங்கு அனைவரும் கல்யாணத்திற்கான ஏற்பாடுகள் பற்றி தீவிரமாக ஆலோசித்து கொண்டிருந்தனர். மகிந்தனின் மனம் அதில் கலந்து கொள்ளவும் முடியாமல் அதே நேரம் தவிர்க்கவும் முடியாமல் அல்லாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கதிரிடமிருந்து தான் ரெசார்ட்டிற்கு போக கிளம்பி விட்டதாகவும் தன்னை வந்து பிக்கப் செய்து கொள்ளவும்படி மெசேஜ் வந்தது. ஓர் அரை மணி நேரத்தில் தான் அங்கு வருவதாக பதில் சென்ட் பண்ணியவன், தனக்கு முக்கிய வேலை இருப்பதாக கூறி வெளியில் கிளம்புவதாக கூறியவன் அனைவரிடமும் பொதுவாக பாய் சொல்லிவிட்டு வெளியில் சென்றான். அவனின் பின்னால் ஐஸ்வர்யாவும் வந்தான். மகிந்தன் காரில் ஏற கதவை திறந்ததும் அவன் பின்னால் வந்தவள் மகிந்தனின் தோள் தொட்டு ஒதுக்கி திறந்திருந்த காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அங்கு தன் வீட்டின் வேலையாட்கள் முன்னும் உள்ளிருந்த வீட்டின் பெரியவர்கள் முன்னும் தனக்கு ஐஸ்வர்யாவின் மேல் விருப்பமின்மையை நாகரிகம் இல்லாமல் வெளிக்காட்டி விடுவோமோ என பயந்தே அவன் அவசரமாக வெளியில் கிளம்பினான். இந்நிலையில் அவள் தன் அனுமதி இல்லாமல் காரில் ஏறியவுடன் கோபத்துடன் காரில் ஏறியவன் டிரைவரை போகச் சொல்லி சைகை செய்தவன் கதிருக்கு மெசேஜ் அனுப்பினான். ஐஸ்வர்யா அவனுடன் பேச முயன்றதும் வாயில் விரலை வைத்து பேசாதே என்று கடுமையாக கூறியவன், நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியிருக்கிறேன், என்னுடன் கைகோர்த்து வெளியில் சுற்ற வேண்டும் என்ற நினைப்பு இருந்தால் அதை மறந்துவிடு. இல்லை, அப்படித்தான் நான் வருவேன் என்று அடம் பிடித்தால் கல்யாணத்தை இப்பொழுதே கூட என்னால் நிப்பாட்ட முடியும் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட ஐஸ்வர்யாவிற்கு உள்ளம் கொதித்தது. அவளுக்கு இப்பொழுது அவனுடைய அத்தனை சொத்தையும் அவனின் மனைவி என்ற பெயரில் ஆளும் ஆசை தலைவிரித்து ஆடியது. எனவே அவனை தன் பெண் என்ற அழகால் வசியப்படுத்த எந்த எல்லைக்கும் செல்லவும் முடிவெடுத்திருந்தாள். ஆனால் அவனின் புறக்கணிப்பு அவளை மகிந்தனின் மேல் வன்மத்தை வளர்த்தது. அவன் கார் ஆள் இல்லாத இடத்தில் நின்ற காரின் அருகில் சென்றதும் டிரைவர் காரை நிப்பாட்டு என்று சொன்னவன் ஐஸ்வர்யாவை அவள் வீட்டில் இறக்கி விட்டுவிட சொல்லிவிட்டு இறங்கி போய் நின்றிருந்த காரில் மாறி ஏறிக்கொண்டான். அவன் காரை விட்டு இறங்கும் போதே கூட இறங்கிய ஐஸ்வர்யா அவன் மற்றொரு காரில் ஏறவும் தானும் அக்காரில் ஏற பார்த்தாள். ஆனால் அதற்குள் காரின் கதவை மூடியவன் அவளின் இச்செயலில் திரும்பவும் ஆத்திரம் கொண்டவன், இவள் அடங்க மாட்டாள் என்று கூறியவன் தான் முதலில் வந்த காரின் டிரைவரை மொபைலில் கூப்பிட்டு காரில் ஐஸ்வர்யாவை ஏற்றாமல் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு தன் வீட்டில் போய் காரை நிப்பாட்ட சொல்லி உத்தரவு கொடுத்தாள். ஐஸ்வர்யா மகிந்தன் போன காரின் திசையை பார்த்து, டேய், என்னை விட்டுட்டு போறையா, இருக்கு உனக்கு என்று கோபத்துடன் திரும்பி தான் வந்த காரின் அருகில் சென்று காரின் கதவை திறக்க கை நீட்டும் போது அந்த காரும் அவளை விட்டு புறப்பட்டு போனது. அவள் ஏய் ஏய், நான் இன்னும் ஏறவில்லை என்று பின்னால் ஓடுவதை அந்த டிரைவர் கண்டுகொள்ளாமல் காரை ஓட்டி கொண்டு போய்விட்டான். ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த ஹைவேயில் தனியாக இரவு நேரத்தில் நிற்க வாழ்வில் முதலாக பயமாக உணர்ந்தவள் தன் மொபைலில் அஜயை கூப்பிட்டு தன்னை பிக்கப் செய்து கொள்ள சொல்லி கெஞ்சினாள். அவள் ஃபோன் காலை பார்த்ததும் அஜய் சைலண்ட் மோடில் போட்டான். ஆனால் திரும்ப அவள் கூப்பிடவும் சரி, என்னதான் சொல்கிறாள் பார்ப்போம் என்று ஃபோனை அட்டன் பண்ணினான். அவள் வந்து தன்னை பிக்கப் செய்து கொள்ள சொல்லி கெஞ்சவும் சரி, நான் வந்து உன்னை பிக்கப் செய்து கொள்கிறேன், ஆனால் என் டார்லிங் என்னுடன் தான் இன்று தங்க வேண்டும் என்று கொஞ்சுவது போல் நடித்தான். ஐஸ்வர்யாவிற்கு மகிந்தன் அவளை இப்படி நடுரோட்டில் இரவு வேளையில் விட்டு சென்றது அவளை அவமானப்படுத்தியதாகவும் இழிவுபடுத்தியதாகவும் உணர்ந்தாள். எனவே அவளுக்கு அஜயை போன்ற ஒருவன், தன்னை துதிப்பாடும் ஒருவன் அப்பொழுது தேவைப்பட்டதால் சரியென ஒப்புக்கொண்டார். மேலும் ஏற்கனவே அவனுடன் அன்று ஹோட்டலில் இருந்து சென்ற பொழுது தவறு நடந்துவிட்டது. திரும்ப அவனுடன் இருப்பதில் புதிதாக கெட்டுப்போக என்ன இருக்கிறது என்று நினைத்து கொண்டாள்.
அப்பொழுதுதான் அவளுக்கு 2 மாதம் தனக்கு மாதம் மாதம் வரும் பீரியட் வரவில்லை என்பதை நினைத்து பார்த்தவள் அந்த பயத்துடன் தான் முன்னமாகவே டாக்டரை பார்க்காத முட்டாள்தனத்தையும் நினைத்து அவளுக்கு அழுகை வந்தது. மேலும் தான் கர்ப்பமாகி இருக்கிறோமோ என்ற பயமும் அவ்வாறு உறுதியானால் அடுத்து என்ன செய்ய என்ற குழப்பமும் இரவு நேரத்தில் யாருமற்ற ரோட்டில் தனியாக நின்றிருப்பதனால் வந்த பயத்துடன் அவள் தலை சுற்றி மயக்கமடைந்து கீழே விழுவதற்குள் அஜயின் கார் அவளின் முன் சடன் பிரேக் போட்டு நின்றது. அதிலிருந்து வேகமாக இறங்கிய அஜய் அவளை தாங்கி பிடித்தான். அவனின் முகம் பார்த்த ஐஸ்வர்யாவிற்கு அந்த நிமிடம் அவன் பதற்றத்துடன் தாங்கி பிடித்த விதம் தனக்கு பெரும் தைரியத்தையும் பாதுகாப்பையும் தருவதாக இருப்பதை உணர்ந்தாள். அஜயின் கையை அப்பொழுதுதான் முதலாக பிடிப்பதை போன்று ஓர் சிலிர்ப்பு அவள் மனதில் தோன்றியது. அவள் மனம் அவனுடன் அன்று போதையின் பிடியில் கலக்கும் போது வராத காதல் இன்று தன்னை ஆபத்தில் தாங்கி பிடிக்கும் போது தோன்றியதை உணர்ந்தாள். அவள் படபடப்புடன் தன்னை நெருங்கி காரில் அமர்வதை பார்த்த அஜய் மனதிற்குள் இன்று நமக்கு கொண்டாட்டம்தான் என்று நினைத்து கொண்டு விசில் அடித்தபடி காரை தான் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் நோக்கி செலுத்தினான். என்ன ஐஸ் டார்லிங், தனியாக நைட் நேரத்தில் உன் பியான்சி ரோட்டில் விட்டு போனதால் பயந்து போய் மயக்கத்திற்கு போக பார்த்தாயா? இந்த அஜய் இருக்க பயமே என்று கூறினான். அவன் அவ்வாறு கூறியதும், நான் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அந்த மகிந்தன் காரணம் இல்லை, நீதான் காரணம் என்றாள் ஐஸ்வர்யா. அவள் அவ்வாறு கூறியதும் ஒரு நிமிடம் தடுமாறிய அஜய், என்ன சொன்னாய், நானா என்று புருவம் சுருக்கி கேட்டான். அன்று சோலா ஹோட்டலில் இருந்து என்னை கூப்பிட்டு போய் போதையில் இருந்த என்னை உன் விருப்பத்திற்கு சம்மதிக்க வைத்ததின் விளைவு இப்பொழுது என் வயிற்றில் வளருகிறது என்றாள். அவள் கூறியதை கேட்ட அஜய் சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான். என்ன சொல்கிறாய் ஐஸ்? அப்படின்னா உடனே டாக்டரிடம் போய் கலைத்து விடு என்றான். அவ்வாறு அவன் கூறியதும் ஐஸ்வர்யா கூறினாள், நான் இதை அழிக்கப் போவதாக இல்லை, பெற்று வளர்க்கப் போகிறேன் என்றான். நீ என்ன சொல்கிறாய் ஐஸ்? உனக்கு மைந்தனுடன் கல்யாணம் முடிய போகும்போது இவ்வாறு சொல்வதற்கு என்ன அர்த்தம்? நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள நீ என்னை கட்டாயப்படுத்தப் போகிறாயா? எனக்குத்தான் கல்யாணம், குழந்தை போன்ற கமிட்மெண்ட்ஸ் எதிலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்பது உனக்கு தெரியுமே ஐஸ்வர்யா என்றான். அவன் அவ்வாறு கூறியதும் ஐஸ்வர்யாவிற்கு முதலாக நெஞ்சில் சுருக்கென்று வலித்தது. இருந்தாலும் அதை வெளிக்காண்பிக்காமல், நான் உன்னை ஒன்றும் என்னை கல்யாணம் செய்ய சொல்லி கெஞ்ச மாட்டேன் அஜய். ஏனென்றால் எனக்கு தேவை பெரும் பணம் மற்றும் மகிந்தனின் ஸ்டேட்டஸ். இரண்டும் எனக்கு கிடைக்க நான் மகிந்தனை கல்யாணம் பண்ணினால்தான் கிடைக்கும். ஆனால் அவன் இதுவரைக்கும் என்னை உதாசீனப்படுத்தியதற்கும் கேவலமாக பேசியதற்கும் ராத்திரி பொழுது ஆள் இல்லாத ரோட்டில் என்னை இறக்கி விட்டு சென்றதற்கும் அவனை பழிவாங்க வேண்டும். அதற்கு என் வயிற்றில் இருக்கும் உன் குழந்தைக்கு அவனை அப்பன் என்று இந்த உலகை நம்ப வைக்கப் போகிறேன் என்றாள். மகிந்தனை கல்யாணம் செய்வதால் எனக்கு 2 லாபம். 1, அவனை பழிவாங்குவது. 2, அவனின் மூலம் எனக்கு வரக்கூடிய பணம், செல்வாக்கு என்று கூறியவள், இதை ஏன் உன்னிடம் சொல்கிறேன் என்றால், எனக்கு நீ எப்பொழுதும் சப்போர்ட்டாக இருந்தால் நான் எனக்கு கிடைக்கும் பணத்தை உன்னுடன் ஷேர் செய்து உன்னுடன் ரிலேஷன்ஷிப் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அஜய், யூ நீட் இட் மை கம்பேனியன்ஷிப் என்று குலைந்து அவனுடன் நெருங்கி உட்கார்ந்து கேட்டாள். அவள் அவ்வாறு கேட்டதும், ஸ்யூர் டார்லிங், வித் மை பிளஸர் என்று கூறியவன் ஐஸ்வர்யாவை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டு டீல் ஓகே என்று கூறினான். வீட்டிற்கு வந்த கவிலையாவை பார்த்த அவள் தந்தை ஈஸ்வரன், பார்வதி, கவி வீட்டிற்கு வந்துவிட்டாள், அவளுக்கு குடிக்க சூடாக ஏதாவது கொண்டு வா என அடுப்படியை நோக்கி குரல் கொடுத்தார். ஆனால் கவிலையாவிற்கு தன் முன் நடக்கும் எதையும் உணரும் நிலையில் அவள் இல்லை. அவளுக்கு மகிந்தனுடன் இன்று ஆபீஸில் நடந்த தர்க்கமும், காரில் மகிந்தனால் ஏற்பட்ட மனதின் தாக்கமும், கடைசியில் அவன் தன் கையில் பதித்த முத்தமும், அது ஏற்படுத்திய சிலிர்ப்பும், அந்த முத்தத்தை தான் ஏன் ஏற்றுக்கொண்டேன் என்ற அவள் மேல் அவளுக்கே உண்டான கோபம் என கலவையான பல உணர்வுகளுடன் அதன் தாக்கத்தையும் தாங்க முடியாத கவிலையாவிற்கு சோர்வும் தன்னை திடப்படுத்தி கொள்ள சற்று தனிமையும் ஓய்வும் தேவைப்பட்டது. தன் மகள் ஏதோ குழப்பமாகவும் தான் அமர்ந்து இருப்பதை கூட உணர முடியாத இயந்திரத்தனமாக நடவடிக்கையையும் கண்ட ஈஸ்வரன் மனதிற்குள் தான் எடுத்த முடிவை உடனே செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வலுத்தது. அந்த நேரம் அவரின் செல்போன் ஒலி எழுப்புவதை பார்த்த ஈஸ்வரன் யார் என்று பார்க்கவும், அதில் தன் நண்பன் சீனிவாசன் பெயரை கண்டதும் ஆர்வத்துடன் எடுத்து பேசினார். தன் நண்பன் கூறிய செய்தி கேட்டவர் மனம் மிகவும் நிம்மதி அடைந்தது.
ஈஸ்வரன் தன் குரல் கரகரக்க தன் நண்பன் சீனிவாசனிடம், உன் மகனுடான என் கவியின் கல்யாணத்தை நல்லபடியாக முடித்து கொடுத்து விடு சீனிவாசா. நான் ஜென்மத்துக்கும் உனக்கு கடமைப்பட்டவனாக நடந்து கொள்வேன் என்று கூறி பேசி முடித்தார். அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அங்கு காபி டம்ளருடன் வந்த பார்வதி, கவி வந்திருப்பதாக சொன்னீர்கள், காணும் அவளை என்று கேட்டுவிட்டு, யார் கூட போனில் பேசினீர்கள் என்றும் கேட்டார். நாம் பொண்ணு வந்தவள் எதிரில் நான் இருப்பதை கூட உணராமல் ஏதோ இயந்திரம் போல் அவள் ரூமிற்கு சென்றுள்ளாள். அவளின் இந்த நிலைமைக்கு காரணமான அந்த மகிந்தனிடமிருந்து என் பொண்ணை காப்பாத்து கடவுளே என்று வேண்டிக் கொண்டிருக்கும் போது என் நண்பன் சீனிவாசன் ஃபோன் செய்தான். அவன் தன் மகன் நம் கவிதையாவை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிப்பதாகவும் அதற்கு நம் கவியின் சம்மதத்தை அந்த மாப்பிள்ளை பையனை ஃபோனில் நம் கவியை தொடர்பு கொண்டு கேட்க நினைக்கிறாராம். நம் கவியின் ஃபோன் நம்பரை என்னிடம் வாங்கி தன் மகனுக்கு கொடுப்பதற்காக ஃபோன் பண்ணினார் என்றார். அவர் கூறியதை கேட்ட பார்வதி, முதலில் அவர்கள் பெண் கேட்டபோதே நாம் சரி என்று கூறி கவியை வேலைக்கு போகாமல் செய்திருந்தால் இத்தனை கஷ்டமும் நடக்காமல் போகியிருக்கும். என்ன செய்வது, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். இனியாவது என் மகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த சம்பந்தம் முடிய வேண்டும் என்றவள், என்னங்க அந்த மகிந்தனுக்கு நம் மகளின் கல்யாண விஷயம் தெரிந்தால் ஏதேனும் பிரச்சனை கொடுப்பானோ என கேட்டாள். அவள் அவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கும் போது வீட்டிற்குள் ஸ்கூல் பேக்குடன் நுழைந்த கவிலையாவின் தம்பி வருண், என்னம்மா, யாருக்கு பிரச்சனை கொடுப்பார்கள்? நீங்கள் நம் கவியக்காவின் எம்டி மகிந்தனை பற்றியா பேசுகிறீர்கள் என்று சரியாக யூகம் பண்ணி கேட்டான். அவன் கேட்டதை யோசனையுடன் ஆராய்ந்தபடி, இந்த காஃபியை குடி, உன் அக்காவிற்கு போட்டது, இப்பொழுது இதை நீ குடி, அவளுக்கு நான் வேறு கலந்து கொடுத்து கொள்கிறேன். அது எப்படிடா, அந்த மகிந்தனை பற்றி தான் நாங்கள் பேசினோம் என்று சொல்லிவிட்டாய் என்று கேட்டாள் பார்வதி. இப்போதைக்கு நம்மளுடைய வீட்டில் பிரச்சனை என்று கூறினால் அது நம் அக்காவிற்கு அந்த மகிந்தன் அளிக்கும் பிரச்சனை ஒன்றுதான் உள்ளது. அதற்கு அடையாளமாக நம் வீட்டையே காவல் காப்பது போல அந்த 4 தடிமாடுகள் சுற்றி கொண்டு நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கும்படி வைத்திருக்கும் அந்த மகிந்தன் தான் காரணம் என்று கூறியவன் தன் தாயிடம் வாங்கிய காஃபியை குடிக்கத் தொடங்கினான். அவன் கூறியதை கேட்ட ஈஸ்வரன், எனக்கும் அந்த மகிந்தனுக்கு கவிக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்வது தெரிந்தால் நல்லபடி கல்யாணம் முடிக்க முடியும் என்று தோன்றவில்லை. எனவேதான் அவளுக்கு தனுஷுடன் கல்யாணம் முடித்து அமெரிக்கா செல்லும் வரை இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும். நான் இதை பற்றி என் நண்பன் சீனிவாசனுடன் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார் ஈஸ்வரன். வீட்டில் தன்னுடைய கல்யாணத்தை பற்றி பேச்சு நடப்பதை கூட உணர முடியாமல் கவிலையா தனக்குள் குழம்பியபடி உடை கூட மாற்றத் தோன்றாமல் சோர்ந்து போய் படுத்து தூங்கி கொண்டிருந்தாள். பார்வதி திரும்பவும் காஃபி கலந்து கவிலையாவிற்கு அவள் ரூமிற்கு எடுத்து வந்தாள். மகள் உடை கூட மாற்றாமல் தூங்குவதைக் கண்டு, கவிலையா, எழுந்துரு, விளக்கு வைக்கும் நேரத்தில் தூங்குவது வீட்டிற்கு ஆகாது, இந்த காஃபியை குடித்து விட்டு வா, அப்பா உன்னிடம் பேசணும் என்றார்கள். தன் அம்மா தன் முதுகில் கை வைத்து எழுப்பியதும் உறக்கம் கலைந்த கவி சோர்வுடன் எழுந்து, அம்மா, எனக்கு தலை வலிக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குகிறேன் என்றவளை பார்த்த பார்வதி, இந்த காஃபியை குடி, தலைவலி போய்விடும் என்று எழுந்து அமர்ந்தவள் கையில் காஃபி டம்ளரை கொடுத்து விட்டு சென்றாள். முகம் கழுவி உடை மாற்றி கொஞ்சம் தெளிந்த மனநிலையுடன் தன் அப்பா அமர்ந்திருந்த சோபாவின் எதிரில் உட்கார்ந்தவள், என்னிடம் ஏதோ பேசணும் என்று சொன்னதாக அம்மா சொன்னார்கள், என்ன விஷயம் அப்பா என்று கேட்டவளிடம், எல்லாம் நல்ல விஷயம்தான் என்றாள். என் நண்பன் சீனிவாசனின் பையனுக்கு உன்னை முன்னமே பெண் கேட்டார்கள், உனக்கு ஞாபகம் இருக்கா கவி என்று கேட்டார் ஈஸ்வரன். அவள் அப்பா அவ்வாறு கேட்டதும், அதுதான் அப்பொழுதே எனக்கும் இப்போது கல்யாணம் வேண்டாம் என்று கூறிவிட்டேனே, நீங்களும் சரி என்று கூறி அவர்களிடம் என் மகளுக்கு இப்பொழுது கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை என்று சொல்லிவிட்டீர்களே அப்பா, மறுபடியும் எதற்கு அந்த பேச்சு என்று தட்டி கழிக்க பார்த்தாள் கவிலையா. அவள் கூறியதை கேட்ட ஈஸ்வரன், கவி, அப்பொழுது நிலைமை வேறு, ஆனால் இன்று நீ அந்த மகிந்தன் பிடியிலிருந்து வெளியில் வர உனக்கு கல்யாணம் முடித்து அவனின் கண் காணாத இடத்தில் உன்னை அனுப்பினால்தான் இந்த அப்பாவால் நிம்மதியாக இருக்க முடியும் என்றார். அப்பா, இப்பொழுது உங்கள் நண்பனின் மகனுக்கு நான் இருக்கும் சூழ்நிலை தெரிந்தால் கண்டிப்பாக என்னை கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணத்தை மாற்றிக்கொள்வார் என்றார். அவள் அவ்வாறு கூறியதை கேட்ட ஈஸ்வரன், நான் எதையும் என் நண்பனிடமும் மாப்பிள்ளை தனுஷிடமும் மறைக்கவில்லை. அவர்களுக்கு இப்பொழுது உன்னை பற்றிய விவரங்கள் அத்தனையும் நான் சொல்லிதான் திரும்ப கல்யாண பேச்சை நான் ஆரம்பித்தேன். மாப்பிள்ளைக்கு இப்பொழுது உன்னை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதமாம்.
உன்னுடன் அவரே போனில் பேசி உன் சம்மதத்தை கேட்பதற்காக உன் மொபைல் நம்பரை கொடுத்துள்ளேன். மாப்பிள்ளையிடம் நல்ல பதிலே சொல்லிவிடு கவி என்றார். ஈஸ்வரன் தன் மகளுடன் பேசிக்கொண்டிருப்பதை கவனித்தபடி வந்த பார்வதி கவிலையாவின் அருகில் அமர்ந்தார். தன் மகளின் தலையை ஆதரவுடன் தடவி கொடுத்தவர், இதில் யோசிக்க என்ன இருக்கு கவி? உன் வாழ்க்கையை பிரச்சனையிலிருந்து மீட்க வேண்டும் என்று அப்பா ஏற்பாடு செய்யும் இந்த கல்யாணத்தை நல்லபடி முடிந்து நீ அமெரிக்கா சென்று விடலாம். உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைந்துவிடும். அப்பாவிற்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு பழையபடி நம் வீடு சந்தோஷமாக மாறிவிடும். அதனால் மாப்பிள்ளை பையன் உன்னிடம் ஃபோன் செய்து பேசும்போது உனக்கு கல்யாணத்தில் சம்மதம் என்று கூறிவிடு. சம்மதத்தை நீ கூறத்தான் வேண்டும். இதுதான் என் உத்தரவு என்று சற்று அழுத்தமாக கூறினார். கவிலையா மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் தன் சுடிதாரினுள் பின் செய்து போட்டிருந்த மாங்கல்யத்தை அவள் கை அவளையே அறியாமல் சுடிதாரின் மேற்புறமிருந்து பிடித்து பார்த்தது. அவள் மனது, அம்மா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிந்து அதற்கு சாட்சி கையெழுத்தை என் அப்பாவே போட்டிருக்கிறார். இப்பொழுது வேறு ஒருவனை எப்படி என்னால் மணக்க முடியும்? இப்பொழுது உள்ள என் அப்பாவின் உடல் நிலைமையில் என்னால் இதை அவர்களிடம் சொல்லவும் முடியாது. அப்பாவிற்கு அவர் சாட்சி கையெழுத்து போட்ட விவரம் தெரிந்தால் உயிரே விட்டு விடுவார். அந்த தனுஷ் ஃபோன் செய்யும் போது விஷயத்தை கூறி அவராகவே இந்த கல்யாணம் வேண்டாம் என்று மறுத்தது போல் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். என்ன கவி, அம்மா சொல்வதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் யோசனையுடன் இருக்கிறாய்? நீ உன் எம்டி மகிந்தனை நினைத்து பயப்படுகிறாயா? அப்பா எப்படியாவது அவனுக்கு தெரியாமல் உன் கல்யாணத்தை முடிக்க பார்க்கிறேன் கவி என்று கூறினார். அவர் பேசவும் தனக்குள் மூழ்கி இருந்த கவிலையா சரிப்பா என்று கூறிவிட்டு, அம்மா, எனக்கு தலை வலிக்கிறது, நான் போய் தூங்கப் போகிறேன் என்றான். அவள் அவ்வாறு கூறியதும், கவி, வெறும் வயிறுடன் தூங்கக்கூடாது. நான் போய் உனக்கு தோசை சுட்டு எடுத்து வருகிறேன். அதுவரை உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிரு என்று சொல்லிவிட்டு அடுப்படிக்கு சென்றான். ஈஸ்வரன் அசதியின் காரணமாக சற்று படுக்கச் சென்று விடவும் அக்காவின் அருகில் வந்து அமர்ந்த வருண், அக்கா, உனக்கு இன்னும் எங்களுக்கு சொல்லாமல் மறைக்க ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது உள்ள அப்பாவின் உடல்நிலை காரணமாக நீ அதை மறைக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல். உனக்கு எப்பொழுதும் ஆதரவாக நான் இருப்பேன் என்று அவளின் சோர்ந்து போன முகத்தை பார்த்தவாறு கூறினான். கவிலையாவிற்கு தன் மனதில் உள்ள குழப்பத்தை தன் தம்பி அடையாளம் கண்டு கேட்டவுடன் மனம் நெகிழ்ந்து விட்டது. அவளால் அடக்க முடியாமல் அழுகை வெளிப்பட்டது. உடனே தன் வாயை தன் கை கொண்டு மூடி சப்தம் வராமல் செய்தான். வேகமாக பக்கத்தில் இருந்த ஜாடியில் இருந்த தண்ணீரை தன் அக்காவிற்கு டம்ளரில் ஊற்றி குடிக்குமாறு கொடுத்த வருண், அம்மா, அக்காவிற்கு தோசை கொஞ்சம் நேரம் கழித்து கொண்டு வாருங்கள். எனக்கு பாடத்தில் சிறிது சந்தேகம் இருக்கிறது. ரூமில் போய் அக்கா எனக்கு சொல்லி கொடுக்க போகிறாள் என்று சத்தமாக கூறியவன் கவியை எழுந்து ரூமிற்கு வரும்படி கூறி கூட்டிச் சென்றான். தன் தம்பியிடம் மகிந்தன் தன்னிடம் அத்துமீறி நடக்க முயன்றதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் அனைத்தையும் கூறி முடித்தாள் கவிலையா. என்னுடைய அனுமதி இல்லாமல் எனக்கே தெரியாமல் எனக்கு கல்யாணம் முடிந்து விட்டதே வருண். அதுவும் நம் அப்பாவையும் இவ்வீட்டை எங்கள் இருவர் கவிலையா மகிந்தன் பெயரிலும் கிரயம் செய்யும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கும் பொழுது என் கல்யாணத்திற்கும் சாட்சி கையெழுத்து போட்டு வாங்கியுள்ளார். இனி எப்படி நான் இன்னொருவனுக்கு மனைவியாக முடியும் என்று கேட்டாள் கவிலையா. அவள் கூறிய அனைத்தையும் கேட்ட வருண் அதிர்ச்சியடைந்தார். என்னக்கா சொல்கிறாய்? உன்னை ஏமாற்றி உனக்கே தெரியாமல் உன்னை கல்யாணம் முடித்து ரெஜிஸ்டர் வேறு பண்ணிவிட்டானா என்று அதிர்ந்தவன் ஐஸ்வர்யாவுடனான மகிந்தனின் கல்யாணத்திற்குரிய அறிவிப்பையும் அதனை தொடர்ந்து இரு வீட்டாரின் கல்யாண ஏற்பாடுகள் பற்றி வரும் செய்திகளை தாங்கி வரும் பத்திரிகை பக்கத்தையும் நினைவில் கொண்டு வந்த வருண், அக்கா, அவன் உனக்கே தெரியாமல் கல்யாணம் செய்தது எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அவனுடன் உனக்கு நடந்தது எல்லாம் கல்யாணமே கிடையாது என்றான். அவனை போன்ற பணக்காரர்களுக்கு நம்மை போன்ற சாதாரண மனிதர்களின் வாழ்க்கை விளையாட்டாக போய்விட்டது. நீ இப்போ அப்பா உனக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளையை கல்யாணம் செய்து கொள். மகிந்தனின் கண் காணாத இடத்திற்கு போய் உன் வாழ்க்கையை துவங்கு என்றான். அவன் அவ்வாறு கூறியதும், என்னால் எனக்கு கல்யாணமானதை மறைத்து இன்னொருவனை கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. இதுவரை என்னுடைய கேரக்டரை தவறாக ஒருவர் கூறும்படி நான் நடந்து கொண்டதில்லை. எனக்கு விருப்பம் இருந்து முடிந்ததோ இல்லை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் முடிந்ததோ தெரியாது. என் கழுத்தில் ஏற வேண்டிய தாலி ஏற்கனவே ஏறி முடிந்துவிட்டது. இனிமேல் வேறு ஒருவன் என் கழுத்தில் தாலி கட்ட நான் அனுமதிக்க மாட்டேன். நாம் மகிந்தனுடன் வாழ்ந்தாலும் சரி, வாழாவிட்டாலும் சரி, என் வாழ்க்கையில் எனக்கு கணவன் அந்த மகிந்தன் மட்டும்தான் என்றார்.
தன் அக்கா அவ்வாறு கூறவும் வருணுக்கு கோபம் வந்தது. நீ பாட்டுக்கு அவன் தாலி கட்டியதால் அவன்தான் எனக்கு புருஷன் என்று கூறிக்கொண்டு இரு. அவன் இன்னொருத்திக்கும் தாலி கட்டி அவளுடனும் உன்னுடனும் சேர்ந்து ஒரே நேரத்தில் குடும்பம் நடத்த நினைத்தால் நீ என்ன செய்வாய் என்று கோபமாக தன் அக்கா எடுத்த முடிவை பிடிக்காமல் கூறினான். அவன் அவ்வாறு கூறவும் இன்னொருத்தியுடன் என் வாழ்க்கையை பங்கு போட்டு வாழும் அளவிற்கு நான் இறங்கி ஒன்றும் போக மாட்டேன். அப்படி அந்த மகிந்தன் வேற ஒருத்தியின் கழுத்தில் தாலி கட்டி குடும்பம் நடத்தினால் நான் அவனை விட்டு விலகி போய் தனியாக வாழ்வேனை தவிர வாழ்க்கையை அவனிடம் பிச்சை கேட்கவும் மாட்டேன். வேறு ஒருவனையும் என் கழுத்தில் தாலி கட்ட அனுமதிக்கவும் மாட்டேன் என்று கூறியவள் மடங்கி உட்கார்ந்து அழுக ஆரம்பித்தாள். இப்பொழுது இருக்கும் தன் அக்காவின் மனநிலையில் எதுவும் அவளுடன் பேச முடியாது என்பதை உணர்ந்த வருண் தன் அக்காவின் தலையை ஆதரவாக தடவி விட்டு, அழுகாதே, எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று வார்த்தைகளில் ஆறுதல் படுத்த முயன்றான். அன்று காலையில் கண் விழிக்கும் போது கவிலையாவிற்கு தலை பாரமாக இருந்தது. என்ன கவி, இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று கேட்டபடி வந்த பார்வதி கவிலையாவின் சிவந்த உப்பிய முகம் பார்த்து, என்னம்மா முகம் எல்லாம் சிவந்து கிடக்குது என்று கூறி நெற்றியில் கை வைத்து பார்த்தான். நல்ல காய்ச்சல் அடிப்பதைக் கண்டு உடம்பு நெருப்பாய் கொதிக்கிறது. இன்றைக்கு நீ ஆபீஸ் போக வேண்டாம், லீவு சொல்லிவிடு, முகம் கழுவி வா, சாப்பிட்டதும் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போய் வரலாம். நான் தம்பிக்கு சாப்பாடு எடுத்து வைத்துவிட்டு கிளம்பி வருகிறேன் என்றவள் கவலையுடன் அடுப்படி சென்றாள். ஹாஸ்பிட்டலில் சாதாரண வைரஸ் காய்ச்சல் தான், 2 நாள் ரெஸ்ட் எடுக்குமாறு கூறி மாத்திரைகளை எழுதி கொடுத்தார் டாக்டர். வெளியில் வந்த கவிலையாவை உட்கார்ந்து இருக்குமாறு கூறி பார்வதி மெடிக்கலில் மாத்திரை வாங்க சென்ற சமயம் அங்கு ஐஸ்வர்யா வந்தாள். இத்தனை நாள் அவள் கவிலையாவை பார்க்க வேண்டும் என்று முயன்றும் எங்கு கவிலையா சென்றாலும் அவளின் நிழல் போல் சென்ற மகிந்தனின் ஆட்கள் கவிலையாவை நெருங்க விட்டதில்லை. இன்று ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் தான் கர்ப்பமாக உள்ளோமோ என்பதை கண்டறிய டாக்டரை பார்க்க வந்திருந்தாள். மேலும் டாக்டர் அவளுடைய டெஸ்ட் ரிசல்ட்டுக்கு காத்திருக்க சொன்னதால் வெளியே உட்கார்ந்திருந்தாள். இவ்விஷயம் வீட்டிற்கு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக தனியாக வந்திருந்தாள். அந்த நேரத்தில்தான் கவிலையா அங்கு வந்திருப்பதை பார்த்தாள். அவளை பார்த்ததும் ஐஸ்வர்யாவிற்கு அவளின் சோர்ந்த தோற்றத்திலும் இயற்கையான அழகிலும் பொறாமை ஏற்பட்டது. மேலும் தன்னை மகிந்தன் இவளால் தான் உதாசீனப்படுத்துகிறான் என்ற ஆத்திரமும் உருவானது. எனவே கவிலையா அவளாகவே மகிந்தனின் வாழ்வில் இருந்து ஒதுங்கி செல்லுமாறு செய்ய நினைத்தவள் வன்மத்துடன் கவிலையா இருந்த இடத்திற்கு சென்றாள். தன் அருகில் இருந்த இருக்கையில் யாரோ அமர்வதை உணர்ந்தவள் அம்மாதான் வந்துவிட்டார்கள் என்று நினைத்து போகலாமா அம்மா என்று பார்த்தவள் தன் அருகில் முகத்தில் பயத்துடன் அமர்ந்து கொண்டு தன்னிடம் பேச தயக்கத்துடன் இருப்பது போன்ற பாவத்துடன் அமர்ந்து தன்னையே பார்த்து கொண்டு இருந்த ஐஸ்வர்யாவை பார்த்து ஆச்சரியத்துடன், நீங்க எதற்கு இங்க வந்துள்ளீர்கள்? உங்களுக்கும் காய்ச்சலா ஐஸ்வர்யா என்று நட்புடன் பேசினாள் கவிலையா. அவள் அவ்வாறு கூறியதும் ஐஸ்வர்யா கவிலையாவிடம், உங்களுக்கு காய்ச்சலா? யார் கூட வந்திருக்கிறீர்கள்? பார்க்க ரொம்ப சோர்வாக தெரிகிறீர்கள். காய்ச்சலுடன் ஏன் தனியாக வந்திருக்கிறீர்கள் என்று அக்கறையுடன் பேசுவது போல் கேட்டாள். அதற்கு கவிலையா, நான் தனியாக வரவில்லை, அம்மாதான் கூப்பிட்டு வந்தார்கள். என்னை இங்கு உட்கார சொல்லிவிட்டு மெடிக்கலில் மாத்திரை வாங்க போயிருக்கிறார்கள். சரி, நீங்கள் யார் கூட வந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு காய்ச்சலா என்று மறுபடியும் கேட்டாள் கவிலையா. அவள் அவ்வாறு கேட்டதும், இல்லை, எனக்கு காய்ச்சல் எதுவும் இல்லை, ஆனால் நான் தனியாக எனக்கு செக்கப்புக்கு வந்துள்ளேன். எதற்கு இந்த செக்கப் என்று என்னுடன் வந்தால் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறேன். ஆனால் தனியாக ரிசல்ட்டின் முடிவை டாக்டரிடம் போய் கேட்க கொஞ்சம் பயமாகவும் படபடப்பாகவும் இருந்தது. உங்களை பார்த்தவுடன் எனக்கு துணைக்கு கடவுளே உங்களை அனுப்பியுள்ளது போல் இருக்கிறது. எனவே என்னுடன் டாக்டரை பார்க்க உங்களால் துணைக்கு வர முடியுமா கவிலையா என்று கேட்டாள் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா கூறியதை கேட்ட கவிலையா, கண்டிப்பாக வருகிறேன் ஐஸ்வர்யா என்று கூறும்போதே ஐஸ்வர்யாவை டாக்டரை பார்ப்பதற்கான முறை வந்துவிட்டதாக கூப்பிட்டார்கள். கவிலையாவுடன் கன்சல்டிங் அறைக்குள் வந்த ஐஸ்வர்யாவை பார்த்து, வாங்க ஐஸ்வர்யா, உங்கள் ரிப்போர்ட் பாசிட்டிவ். உங்கள் வயிற்றில் இப்பொழுது 13 வார குழந்தை உள்ளது. நீங்களும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா என்று அடுத்த செக்கப் வரும்போது ஸ்கேன் பார்த்து விடலாம். இப்பொழுது உங்களுக்கு தேவையான சத்தான மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சென்றார் டாக்டர். கவிலையாவிற்கு டாக்டர் கூறிய ஐஸ்வர்யாவின் வயிற்றில் குழந்தை உள்ளது என்ற செய்தியை கேட்டதும் அதிர்ந்து ஐஸ்வர்யாவை பார்த்தார். ஐஸ்வர்யாவும் கவிலையாவின் முகத்தை பார்த்து கொண்டே,
டாக்டர் கூறிய செய்தியை கேட்டு முகத்தில் மலர்ச்சியாக வைத்திருப்பதை போன்ற பாவனையை காட்டி அதன் பின் கபிலையா அங்கு இருப்பதை பொருட்படுத்தாமல் டாக்டர் கூறுவதை கவனமாக கேட்டவாறு இருப்பதை பார்த்த கபிலையாவிற்கு மனதில் பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் அதற்கெல்லாம் ஐஸ்வர்யா தான் பதில் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் படபடப்புடன் அமர்ந்திருந்தாள்.